ஸோ மக்கள் இன்னைக்கு அடுத்த வீடியோ வந்து ரீக்ரியேட் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டமேடு அப்புறம் நார்மலா அசோகா சர்பத்துல ஒரு பிரான்ச்ல ஒரு கடையில ஒரு நெய் குடிச்சிட்டு இது ரெண்டத்தையும் வீட்டுல எப்படி அதே டேஸ்ட் கொண்டுட்டு வர முடியும், ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பிரைஸ், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகத்கா சர்பத்தும் ரோஸ் மில்க்கும் தான் நம்ம செய்ய போறோம். ஸோ அதை கடையில போய் குடிச்சு பார்ப்போம், அது என்ன இதெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் அங்க பார்த்துட்டு அதே இதை வீட்டுல பொருளா வாங்கிட்டு வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணி டேஸ்ட் அந்த மாதிரி கொண்டுட்டு வரமோன்னு தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மோகத்கா சர்பத்தை கடையில போய் குடிக்க போறோம். அதே இதை வீட்டுல ரீக்ரியேட் பண்ண போறோம். அந்த மாதிரி டேஸ்ட் கொண்டுட்டு வர முடியுதா இல்லையாங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவே. ஸோ அது எப்படி சில டிப்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சது இருக்கு, அதெல்லாம் ஆட் பண்ணி அந்த டேஸ்ட் நான் கொண்டுட்டு வரேன். ஸோ அது எப்படி இருக்கு என்னன்னா நீ தான் பார்த்து சொல்லணும். சரி, ஓகே. மொஹமத்கா சர்பத்துங்கிற ரொம்ப ஹைப்பா இருக்குது அப்படின்னா என்ன, எதுக்கு? அது வந்து மொஹமத்கா சர்பத் அப்படின்னா லவ் பரிமாறோம் ஹிந்தியில. இது முதல்ல எல்லாம் இஃப்தார் இது வந்த போது நார்த் சைடு இந்த டெல்லி இங்கெல்லாம் வந்து இந்த சர்பத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதுல வந்து நார்மல் ரோஸ் மில்க்லயே வாட்டர் மெலனை ஆட் பண்ணி இருக்கும். அது அப்படியே வந்து அங்க ட்ரெண்ட் ஆனதுல இருந்து ஹைதராபாத்ல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஹைதராபாத்ல ஒண்ணு ஃபேமஸ் ஆனாலும் அது கண்டிப்பா சென்னை வந்துடும். சென்னையில இருந்து தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் எல்லா இடமே பரவிடும். லைக் பிரியாணி, காரசாராமன் இது சாப்பிடுறது, இது அதே மாதிரிதான் இதுவும் வந்திருக்கு. இதுல வந்து நம்ம இந்த வாட்டர் மெலனை வந்து இன்னும் கொஞ்சம் இதா பண்ணலாம். இப்ப மேல இனிப்பான வாட்டர் மெலனை ரோஸ் மில்க்ல போட்டா அதுவும் டேஸ்ட் வரும். அதே கீழே அந்த வெள்ளையா இருக்கிறது வந்து நம்ம பெருசா சாப்பிட மாட்டோம், அந்த சதை இது. அதனால அதுதான் சத்து. நம்ம அதை இந்த ஜூஸ்ல போட்டு ஜூஸ்ல கூட நம்ம அப்படி குடிச்சுக்கலாம். அது ரொம்பவே சத்தாவும் இருக்கும், நல்லதும் கூட. சோ நம்ம அது எப்படிங்கிறத ஃபுல்லா நமக்கு டீட்டெயிலா வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ மக்களே, சொன்ன மாதிரி மோகத்கா சர்பத் வாங்கியாச்சு. இதை டேஸ்ட் பண்ணுவோம். டேஸ்ட் எப்படி இருக்கு என்னங்கிறத நல்லா நோட் பண்ணிட்டு இதை அப்படியே வீட்டுல ரீக்ரியேட் பண்றோம். சோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பைட் வாட்டர் மெலனோட சாப்பிட்டேன், சூப்பரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு இந்த இதை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஓரளவு நான் கெஸ் பண்ணி இருக்கேன் என்னென்ன இதுன்ட்டு. ஸோ இப்போ எங்க அண்ணாவையும் டேஸ்ட் பண்ண சொல்லலாம், எப்படி என்னங்கிறத அவங்க டேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நாம வீட்டில் ரீக்ரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணதை வந்து கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? என்னாச்சும் டெஸ்டிங் பண்ணலையே. சாச்ச செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மக்களே, இப்போ நாங்கள் வந்து வாங்கியாச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா மொஹமத்கா சர்பத் மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் தான் நிறைய இடத்துல கிடைக்குது. நான் காலையிலேருந்து அலைஞ்சு எனக்கு இப்போ தான் கிடைச்சிருக்கு. நீங்கள் வரதுன்னா ஒரு 3 o'clock மேலே இதை ட்ரை பண்ணுறதுனா வாங்க. காலையில் இது மோஸ்ட்லி எங்கேயும் கிடைக்கல, அதனால சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா லாஸ்ட் வீடியோ எடுத்த அதே இடம் தான், கோட்டமேடுக்கு தான் வந்திருக்கு. முக்கியமாக இன்னைக்கு வந்த காரணம் இதை ட்ரை பண்ணுறது தான். ஸோ டன், இதை அப்படியே போய் ரீக்ரியேட் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ எங்கள் அண்ணா குடிச்சு முடிச்சாச்சு, எப்படி இருக்கு என்னங்கிறத கேட்போம். ஓகே, ஆக்சுவலா சூர்யா சொன்ன மாதிரி இது ஈவினிங் மட்டும்தான் கிடைக்கிற ஒரு இது. ஆக்சுவலா இது சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ரோஸ் மில்க்ல வாட்டர் மெலனோட வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணணும். இது நம்ம இந்த இஃப்தார் சீசன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும். அந்த மாதிரியான ஒரு டிஷ் தான் இது. சூப்பரா இருக்கு. ஸோ வாங்க ரீக்ரியேட் பண்ண போலாம். ஸோ மக்களே, இப்போ 2வது கடைக்கு வந்து ரோஸ் மில்க் வாங்கியாச்சு. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க, இதையும் நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். எப்படி பண்றோம் எல்லாமே ஃபுல் வீடியோல நான் செய்ய உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்களுக்கு மேலோட்டமா பார்க்க எப்படி இருக்குங்கிறத பாருங்க. ஸோ இப்போ இதை நான் குடிச்சிட்டோம். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றேன். ஃபுல்லா சொல்லிட மாட்டேன், ஏன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். மெயினா சிறப்பு பால் சக்கரை, அது போக இந்த ஸ்ட்ராபெரியில ஜெல்லின்னு வரும் 5 ரூபாய்க்கு, அந்த இது கட் பண்ணி போட்டிருக்காங்க. அது போக நிறைய ஐஸ் கட்டி தான் இருக்கு. இது போக முக்கியமா சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டை ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க அப்படியே ரோஸ் மில்க செஞ்சுட்டே வீடியோக்குள்ள போகலாம்.
ஸோ மக்களே ரோஸ் மில்க் ரீக்ரியேட் பண்ண போறோம். அதுக்காக வாங்குறதுக்காக இந்த சர்பத் வந்திருக்கு. இது விலை ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இப்போதைக்கு நம்ம பட்ஜெட் அந்த அளவுக்கு இல்லாததுனால இந்த சின்ன எசன்ஸ் வாங்கிப்போம். பட் ஆனா நீங்க ட்ரை பண்றீங்கன்னா இது ஒன்ஸ் வாங்குங்க, உங்களுக்கு கண்டிப்பா 3 to 5 months மேலேயே வரும். ரெகுலரா யூஸ் பண்ணாலும் இது வாங்குங்க. சும்மா ஒரு தடவை போட்டு குடிக்கிறது அந்த மாதிரினா இந்த இது வாங்குங்க. நான் ரெண்டுமே வீடியோல காமிக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. வாங்க மற்ற பொருள்லாம் வாங்க போய் பார்க்கலாம். மோகத் சர்பத்துக்கு நான் சப்ஜா விதையை ஊற வச்சாச்சு, பாதாம் பிசின் ஊற வச்சிருக்கேன். அடுத்தது பால் வந்து கிரீம் மில்க், ஆனா நம்ம கொதிக்கல வைக்கல, சும்மா ராவா தான் இருக்கு. இப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிரீம் மில்க்ங்கிறதுனால. அதே நார்மல் பாலா இருந்தா காய வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் நான் அந்த சர்பத் ஒரு இது வீடியோல காமிச்சிருப்பேன், அது போட்டாலும் சரி. அப்படி இல்ல காஜாஸ்தின்னா நீங்க இது கூட யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில ஓட்ட போறோம். சோ மக்களே, மிக்சியில ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னது, நம்ம பாலில் கூட தண்ணி ஆட் பண்ண வேணாம். தண்ணிக்கு பதிலா ஐஸ் கட்டி ஆட் பண்ணும். அது வந்து இன்னுமே வந்து அந்த ஜூஸை வந்து நல்லா கிரீம் இதா சூப்பரா கொண்டுட்டு வரும். சோ ஐஸ் கட்டி ஆட் பண்ணும், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இல்லை, அதை நான் கொண்டுட்டு வெயிட் பண்ணுங்க. சோ இதுதான் அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா அருண்ல ஏதோ ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் நீங்க வாங்கி ரோஸ் மில்க் கூட இந்த வெனிலா ஐஸ்கிரீமையும் வந்து மிக்சியில ஓட்டும் போது பால், எசன்ஸ், ஐஸ் கட்டி, அதுக்கடுத்து கொஞ்சமா சர்க்கரை, அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் போட்டீங்கன்னா மில்க் ஷேக் ரொம்ப கிரீமியா, ரொம்ப அதிகமா, ரொம்ப திக்கான டெக்ஸ்டர்ல வரும். ஸோ குடிக்க சூப்பரா இருக்கும். இதுதான் நான் சொன்ன சீக்ரெட். வாங்க நான் செஞ்சு காமிக்கிறேன். லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. டேஸ்ட் பண்ண முடியாது, நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன். ஸோ இதே மாதிரி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ரோஸ் மில்க்கு சொல்லிடுறேன், அதை ஃபுல்லா ரீக்ரியேட் பண்ணிடுவோம் அந்த கடையில குடிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் அதுல இருந்து இந்த சப்ஜா விதை, பாதாம் பிசின், அதுக்கு அடுத்தது இந்த ஐஸ்கிரீம், அப்புறம் இந்த வாட்டர்மெலன், இதெல்லாம் நம்ம போட்டோம்னா மோகத் சர்பத் ரெடி ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை முடிப்போம், அதுக்கு அடுத்து அதுக்கு போவோம். ஸோ வாங்க அப்படியே ரோஸ் மில்கை ரீக்ரியேட் பண்ணலாம். மில்க் மேட் இது நீங்க இருந்தா யூஸ் பண்ணுங்க, ஆப்ஷனல் தான். என்கிட்ட இருக்கு, இது டேஸ்ட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், அதனால நான் யூஸ் பண்றேன். இருந்தா பண்ணுங்க, இல்லாட்டி இப்படி நீங்க ரோஸ் மில்க் போட்டாலே சூப்பரா தான் இருக்கும். இந்த எசன்ஸை நான் போட போறேன் ரோஸ் மில்க். இதுக்காக உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இருந்தாலும் நீங்க 2 ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணலாம். என்கிட்ட இல்ல சொன்ன எசன்ஸ் போட்டு முடிச்சேன். ஜூஸ் ரீக்ரியேட் பண்ணியாச்சு, ஆனா டெக்கரேஷன் பண்ணணும்ல, அவங்கள பார்த்தா தானே சாப்பிடவே தோணும். அதனால இவங்க வச்சிருக்க அதே இதை இப்படியே மேல வச்சோம்னா, இப்ப கம்மி நான் டெக்கரேஷன் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடும். நேற்று நமக்கு அசோகா சர்பத்துல இப்படியே தானே தந்தாங்க, மேல ஐஸ்கிரீம் வச்சு. சோ இது அப்படியே நம்ம இப்ப ரீக்ரியேட்டுக்கு ஒரு இதா எடுத்துக்க போறோம். ஓகே, டேஸ்ட் போறேன். டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே சேமா இருக்கிற மாதிரி அப்படியே தான் இருக்கு. ஏன்னா திக்னஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப திக்கா சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு, உங்களுக்கு லைட்டா தண்ணியா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு டேஸ்ட்ல எந்த டிஃபரன்ஸுமே தெரியல. நெக்ஸ்ட் குவான்டிட்டி வைஸ் வந்து இப்போ நான் ரோஸ் மில்க் செஞ்சதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் வாங்கினேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது ஐஸ்கிரீம் வந்து ஒரு 15 ரூபாய் ஐஸ்கிரீம் 2 கப் வாங்கிக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஐஸ் கட்டி வந்து நார்மலா ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறதே தான். ஸோ இது கூட அந்த எசன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சது வந்து 150 ரூபாய் 200 ரூபாய் பக்கம் அந்த கடையில காமிச்சது. ஆனா நான் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய்க்கே கிடைக்குது. ஸோ அது ஒரு 30 ரூபாய். இது மொத்தமா வாங்கிட்டு நம்ம எத்தனை வாட்டி வேணா ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ரோஸ் மில்க் எப்போட வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம். அதனால சிறப்பு ஒன்ஸ் வாங்கினாலே அது சூப்பர் தான். ஸோ எல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனா 60 ருபீஸ்க்கு அவங்க 1 மடங்கு தந்ததே நான் கொஞ்சம் காஸ்ட்லியா 90 வீட்ல செய்யும்போது எனக்கு 3ல இருந்து 4 மடங்கு வந்தது. அதுவும் திக்கா சூப்பராகவே இருந்தது. டேஸ்ட்ல எந்த இதுவும் இல்லை, மிஸ் மேட்சும் ஆகல, எல்லாமே சேம் தான். எனக்கு குவான்டிட்டியா நிறைய கிடைக்குது, அதுதான் நான் இந்த வீடியோல சொல்ல வரேன். ஸோ இதுக்கு அடுத்தது மோகத் சர்பத் செய்ய ஆரம்பிப்போம்.
இது பெருசா இருந்தா ஜூஸ்ல குடிக்க அது கஷ்டமா இருக்கும். அதே பொடி பொடியா நறுக்கிட்டோம்னா ஜூஸோட இந்த வாட்டர் மெலன் உள்ள போகும்போது சூப்பரா இருக்கும். ஸோ பாதாம் பிசின் போட்டுக்கலாம். இந்த 5 ரூபாய்க்கு ஜெல்லின்னு சொல்லி கிடைக்கும் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல, அது உங்களுக்கு கிடைச்சா நீங்க அதுவுமே கூட ஆட் பண்ணலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் சப்ஜா விதை போட்டுக்கலாம். ஸோ மக்களே, இப்போ இது பண்ணியாச்சு, மோபர்கா சர்பத் பண்ணியாச்சு. இங்க இருக்கிற ரோஸ் மில்க் வச்சிருக்கேன்னு கேட்குறீங்களா? நம்ம டேஸ்ட்டுக்கு தருவோம். அவங்களோட இதுவும் நம்ம ரிவ்யூவா சொல்லலாம். நான் மட்டும் சொன்னதா ஃப்ரீயா இருக்கும். கூட இருக்கவங்களுக்கு குடிச்சிட்டு நேற்று குடிச்சதுக்கும் இன்னைக்கு குடிச்சதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எது பெட்டரா இருக்கு, அமௌண்ட் வைஸ், லுக் வைஸ், டேஸ்ட் வைஸ், குவான்டிட்டி வைஸ், குவாலிட்டி வைஸ் எது பெட்டரா இருக்குங்கிறத நம்ம கேட்போம். ஸோ நீ குடிச்சிட்டு உன்னோட ரிவ்யூ சொல்ற. சரி, இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். மேல ஃபுல்லா இருந்தது, நாங்களா குடிச்சிட்டு டேஸ்ட் உனக்கு வரும்போது கீழே வந்துருச்சு. பட் ஆனா நீ டேஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிது. நல்லா இருக்கு, சூப்பராவே இருக்கு. நேற்று குடிச்சதுக்கு அவ்வளவு பரவாயில்ல. ஆக்சுவலா நேற்று நாங்க ஒரு கடையில குடிச்சோம். அது வந்து ஒரு ஃபுல்லா ஐஸ் தான் போட்டு குடிச்சிருந்தாங்க. அதுல அதை பத்தி சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், அது நான் இப்ப சொல்றேன். அது ஏன் ஃபுல்லா ஐஸ் கட்டி போட்டிருந்தாங்கன்னு தெரியுமா? இப்போ ஜூஸ்ல ஓரளவுக்கு மேல தண்ணி நம்ம கலந்தோம்னா ரோஸ் மில்க்ல அது தண்ணியா இருக்க மாதிரி தெரிஞ்சிடும். ரோஸ் மில்க் ஆகட்டும், பாதாம் பால் ஆகட்டும், அதோட டெக்ஸ்டர் குடிக்கும் போது காமிச்சு தந்துடும். சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா தண்ணி ஓரளவு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு டம்ளர்ல பாதி கிளாஸ், இப்ப இது ஃபுல் கிளாஸ் தான், இந்த இடம் வரைக்கும் ரோஸ் மில்க போட்டுட்டு இங்க இருந்து இது வரைக்கும் ஐஸ் கட்டியை உடச்சு போட்டுட்டாங்க. சோ உனக்கு ஒரு ஃபுல் கிளாஸ் ஜூஸ் குடிக்க 10 நிமிஷம் ஆகுதுன்னா ஒரு 4 நிமிஷம் வரும்போது இந்த உடஞ்ச ஐஸ் எல்லாம் மறுபடியும் லிக்விடா மாறி அந்த ரோஸ் மில்க் வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். சோ உனக்கு குடிக்க குடிக்க தீராத மாதிரி இருக்கும். இன்னும் ஈஸியா சொல்லணும்னா காக்கா கதையாட்ட தண்ணியில கல்ல போட்டு போட்டு மேல கொண்டுட்டு வர மாதிரி தான் இதுவும். இது வந்து ஒரு இதானது. இந்த கடையில இப்படி பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் இதை மட்டும் தான் சொல்றேன். அப்படி பண்றாங்கன்னு நான் சொல்ல கிடையாது. என்னோட தாட்டை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப குவாலிட்டியா டேஸ்டா இருக்கு. பெட்டர் நம்ம இந்த வீட்லயே பண்ணிடலாம்னு ஃபீல் ஆகுது. போய் கடையில ஒரு 50 ருபீஸ் நினைக்கிறாரு, அதை வாங்கி நம்ம அந்த ஐஸ் கட்டி குடிக்கிறதுக்கு பெட்டர் நம்ம வீட்லயே பால் பாக்கெட் வாங்கணுமா 30 ரூபா. அதுக்கப்புறமா தெரிஞ்ச இன்கிரீடியன்ஸ் சொல்லியிருப்பாங்க, அந்த ரோஸ் எசன்ஸ் அந்த மாதிரி, அது கொஞ்சம் தான் இது இருக்கு. அது நம்ம ஒட்டுக்காக போட போறது இல்லை. ஸோ நம்மளுக்கு ரொம்ப வெயில் காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் நம்ம எங்கேயாச்சும் போய் எங்கேயாச்சும் சாப்பிட பார்ப்போம். அது பெட்டர் நம்ம இதுவே வீட்டுல செஞ்சு வச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும். நல்லா டேஸ்டா இருக்கு, ரொம்ப கிரீமியா நல்லா இருக்கு. ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. உங்களுக்கு மொத்த செலவே பாத்தீங்கன்னா ஒரு 80 இருந்து 90 ரூபாய்க்குள்ளதான் வரும். பால் இதை சேர்த்தாம நீங்க பாலை மட்டும் அடிக்கடி வேணுங்கும் போது வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3 மாசத்துக்காச்சும் நீங்க டெய்லியில வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி 2 வீக்ஸ் ஒன்ஸ்ங்கிற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 3 மந்த்ஸ்க்கு மேலேயே வரும். ஸோ அமௌண்ட் நீங்க அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கம்மி அமௌண்ட்டுக்கு டேஸ்ட் இந்த அளவுக்கு நம்ம கொண்டுட்டு வர முடியுதுன்னா வீட்லயே குடிக்கலாம். அதுன்னு கடையில குடிக்க வேணாம்னு சொல்ல, என்னைக்காச்சும் நாள் கடையில குடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சிம்பிளா எடுத்து சொல்றேன். அடுத்து மோபர்கா சர்பத், இதை நம்ம பார்ப்போம். நான் உங்களுக்கு வீடியோலே சொன்னதான், அதே ரோஸ் மில்க் இதுதான். கூட வந்து நான் வாட்டர் மெலன், சப்ஜா சீட், அப்புறம் இந்த பாதாம் பிசன் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். சோ இது எப்படி இருக்கு டேஸ்ட்ங்கிறத சொல்லுவோம். அடுத்து எப்படி இருக்கு? சூப்பராவே இருக்கு. எனக்கு கடையில குடிச்சது கூலிங்னஸ் இல்லாம ரொம்ப கிரீமியா இல்லாம ஐஸ்கிரீமோட டெக்ஸ்டர் இல்லாம இருந்த மாதிரி இருந்தது. ஆனா நீங்க நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணி இருக்கிறதுனால அதோட இது பெஸ்டா தெரியுது. இப்ப நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணாம இருந்திருந்தோம்னா அங்க வாங்கினது தண்ணியாட்ட இருந்தது, இது கொஞ்சம் திக்கா இருக்கு. அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸா இருந்திருக்கும். மற்றபடி டேஸ்ட் இது சேம் தான். ஆனா அதோட இது எந்த வகையில இன்னும் பெட்டரா இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஸோ அடுத்து இப்ப நீ குடிச்சிட்டு உன்னோட பர்சனலான ஒரு ரிவ்யூ சொல்லி எப்படி இருக்கு என்னங்கிறது. சூப்பரா இருக்கு. நேற்று நம்ம குடிச்ச வாட்டர் மெலன் அவ்வளவு இனிப்பா இல்ல. நம்ம வாங்கினது ரொம்ப தித்திப்பா இனிப்பா இருக்கிறதுனால இன்னைக்கு ரோஸ் மில்க் ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு. சேம் டைம் வந்து நம்ம சப்ஜா சீட்ஸ் அதெல்லாம் போட்டிருப்போம்.
சுகர் போட்டுருவோம். அது வந்து இனிமே சூப்பரா இருக்கு. ரோஸ் மில்கோட அது செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு மாதிரி வாட்டர் மெலன்ல வந்து பார்த்தா நான் மேல இருக்க அந்த ரோஸ் ஸ்கின் கம்மியா தான் ஆட் பண்ணிருக்கேன். அடியில அந்த எப்படி சொல்றது, இந்த ஒயிட் கலர்ல அதோட ஸ்கின் அப்படிம்பாங்களா, அந்த இதுதான் ஆட் பண்ணிருக்கேன். அது சத்தும் அதிகம், ஆனா இனிப்பு வந்து கம்மியா இருக்கும். நம்ம வெறுமா அதை சாப்பிடுறதுனா கஷ்டம். ஆனா இதுல ஆட் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு அது தெரியாது, ஜூஸோட உள்ள இறங்கி. ஆனா அதுவே இனிப்பா தான் இருக்கு. வாட்டர் மெலன் இந்த சீசன்ல தான் வந்து பீக்கா போகும். சோ இது மட்டும் இல்லாம வாட்டர் மெலன்ல ஊறுபட்ட டிஷ் இருக்கு. உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் அடுத்து செய்யறேன். லைக் வந்து இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன்னா வாட்டர் மெலன் சார்பே பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் ஐஸ்கிரீம் மாதிரி தான், ஆனா அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோவா உங்களுக்கு அதை போடுறேன். சோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். ஓகே, பை.